Next, fifth sum. The 104th term and 4th term of an AP are 125 and 0. Find the sum of first 35 terms அப்படின்னு கேட்டிருக்காங்க. First 35 terms ஓட sums கேட்டிருக்காங்க. அதை தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0 கொடுத்துருக்காங்க. அத்தொடர் வரிசையில் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ T104ஓட இது என்ன சம் என்ன 125. அப்போ T4ஓடது என்ன 0. அதுதான் நான் சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் 104வது உறுப்பு மற்றும் 4வது. அப்போ ஃபஸ்ட்டு 104, அப்புறம் 2வது 4வது. அப்போ 125 0. இதுதான் நான் கொடுத்துருக்க கிவன். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதை Tn a plus n minus 1 into d அந்த equationல substitute பண்ணலாமா? அப்போ substitute பண்ணா a plus 104 minus 1 into d ஆகுமா? அப்போ equal to 125. அப்போ 125ஆவது 104 இது பண்ணா equal to அதோட வந்து sum வந்து 125 சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 125 தான் நாங்கள் எழுதியிருக்கேன். Tn ஓட வேல்யூ 125, a தெரியாது, ப்ளஸ் என்னோட வேல்யூ 104 minus 1 into d. ஓகேவா? அப்போ a plus 103d equal to 125 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் ஒன்றா வச்சுக்கிறோம். எகெயின் செகண்டாக ஒன்று இருந்ததில் அதில் இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ. அப்போ a plus 4 minus 1 into d equal to 0. அப்போ a plus 3d equal to 0. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணுறேன். அப்போ a plus 103d equal to 125. அப்போ a plus 3d equal to 0. அப்போ சைன் மாற்றலாமா? சைன் மாற்றினா நமக்கு கேன்சல் ஆகும்ல. அப்போ மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் வந்து மைனஸ் சைன் மாத்திரம் கேன்சல் பண்ணுறதுக்காக. அப்போ இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணேன். அப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிருமா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ப்ளஸ் 103d மைனஸ் 3d இருக்கா? அதில் மைனஸ் ஆச்சு. 103dயில் மைனஸ் 3d போச்சுன்னா 100d. அப்போ 125 மைனஸ் 0 125. அப்போ d equal to 125 divided by 100. இது ரெண்டே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 5 divided by 4. our d value is 5 divided by 4. இதை வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ a plus 3d equal to 0வா? அதுதான் நம்ம ஈக்குவேஷன். அப்போ a plus 3d வேல்யூ 5 divided by 4. அப்போ இது ரெண்டு மல்டிபிகேஷன் இருக்குது. அப்போ இது ரெண்டே இன்ட்டு பண்ணலாமா? அப்போது 5 into 3 15 divided by 4 equal to 0. அப்போ இந்த வேல்யூ இந்த ஆப்போசிட் சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். ஏன்னா ப்ளஸில் இருக்குது, இது மைனஸ் ஆகும். அப்போ a equal to minus 15 divided by 4. இப்போ ஏவும் கிடச்சிருச்சு, டியும் கிடச்சிச்சு. அதை வந்து s of nல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ n divided by 2 equal to 2a plus n minus 1 into d. அப்போ n வேல்யூ வந்து 35. ஏன்னா நம்ம இதுதானே ஃபைன் பண்ணணும் கொஸ்டினில். 35th டேர்ம் ஓட சம் என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ 35 divided by 2. அப்போ இன்ட்டு 2 இன்ட்டு அவர் a வேல்யூ இஸ் minus 15 divided by 4 plus 35 minus 1 5 by 4 d வேல்யூ. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ S35 equal to 35 divided by 4 2 into 15 divided by 4. இப்போ 4 வந்து செகண்ட் டேபிளால் கேன்சல் ஆகும். அப்போ 1 into 2 into 2 4 அதுதானே. அப்போ அதுதான் கேன்சல் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 34 into 5 divided by 4. இது கேன்சல் ஆச்சுன்னா 17 into 5. அப்போ 35 divided by 4 minus 15 divided by 2 plus 17 into 5 85 divided by 2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணியாச்சா? அப்போ 35 divided by 2 minus 15 plus 85. அப்போ இது ரெண்டு மைனஸ் ஆகுமா? மைனஸ் ஆச்சு. மைனஸ் பண்ணிவிட்டு எந்த சைன் போடணும்? பெரிய நம்பர் என்னவோ அந்த சைன் தான் போடணும். அப்போ ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 70 divided by 2. 2 வந்து இங்கே ரெண்டு பேஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நோ வரிஸ். அப்போ டிவைடட் பை 2. அப்போது இது கேன்சல் ஆகுமா? அப்போ எவ்வளோ டைம்ஸ் போகும்? 35 டைம்ஸ் போகும். அப்போ 35 into 35 divided by 2. அப்போ 35 into 35 1225.
டிவைடட் பை 2. அப்போ இது வந்து செகண்ட் டேபிளில் போகுமா? செகண்ட் டேபிளில் செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 612.5. அப்போ S35ஓட சமு வந்து 612.5. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் 6th சம். Find the sum of